காவல்துறை அறிவிப்பு. சென்னை புறநகர் பகுதிகளில் சைக்கோ கொலைகார நடமாட்டம் இருப்பதால் பெண்கள், குழந்தைகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். யாரு? நித்யா இருக்காங்களா? நீங்க? நான் ஜெனி, நித்யாவோட ஃப்ரெண்ட். அவங்க இல்ல. என்ன விஷயம்? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வந்திருக்கேன். இங்கே யாரையும் தெரியாது. 3 நாள் தங்கணும். இங்கே பக்கத்தில் எங்கேயாவது சேஃபாக தங்குற மாதிரி இடம் கிடைக்குமா? லெஃப்ட் சைடு போங்க, மெயின் ரோடு வரும், அங்கே கிடைக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, கூட கொஞ்சம் வர முடியுமா? 2 பேர் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க, பயமாக இருக்கு. சரி, உள்ள வாங்க. நைட்டு மட்டும் இங்கே தங்கிக்கோங்க, காலையில் கிளம்பிடணும். சரியா? சரி. சரி, உள்ள போங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? எனக்கு ஸ்டொமக் பெயின், டேப்லெட் போடலன்னா தூக்கம் வராது. கொஞ்சம் வாங்கிட்டு வரீங்களா ப்ளீஸ்? என்னாச்சு? நான் இங்கே செட்டில் ஆகிட்டேன் அருண். ஆனால் நீ சொல்கிற மாதிரி இங்கே நகை பணம் அவ்வளோ இருக்கிற மாதிரி தெரியலையே. பார்க்குறதெல்லாம் வச்சு முடிவு பண்ணாத ஜெனி. நித்யா என் ஃப்ரெண்டு, அவள் கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். அவ்வளோ நகை போட்டிருந்தா, எல்லாமே அந்த வீட்டில் தான் இருக்கு. இப்போ அவள் டெலிவரிக்காக ஊருக்கு போயிருக்கா. இந்த டைம் விட்டா வேறு சான்ஸ் கிடைக்காது, பார்த்துக்க. நித்யா ஹஸ்பண்ட் உன்னை நம்பிட்டானா? அவன் சரியான சிடு மூஞ்சி. 1 வார்த்தை 2 வார்த்தைக்கு மேலே பேசவே மாட்டான். என்ன உள்ள விடுறதுக்கே யோசிச்சான் தெரியுமா? அப்புறம் என்னாச்சு? நான் என்ன பண்ணேன், என்னை 2 பேர் ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு சொன்னேன். அப்புறம் என் மேலே பரிதாபப்பட்டு இன்னைக்கு நைட்டு மட்டும் இருந்துக்க சொன்னான். இப்போ அவன் எங்க? நான் ஒரு பழைய சீட்டை கொடுத்து மருந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். கரெக்டாக பண்ணிடுவல்ல? அங்கே இருக்க பிடிக்காம தானே உன் கூட வந்தேன். எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி, பார்த்துக்க.
சொல்லுங்க சார். வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க? நானும் என் ஹஸ்பண்டும். அவர் எங்க? கடைக்கு போயிருக்காரு சார். கதவை லாக் பண்ணிக்கிட்டு சேஃப்டியாக இருங்க. சைக்கோ கொலைகாரன் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. யாராவது கதவை தட்டினா யாருன்னு பார்த்துட்டு தோறங்க. ஓ ஓகே? ஓகே சார். யாரு 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 யாருன்னு கேக்குறல்ல. ஆ சொல்லு. இந்த வீட்ல தான் அந்த சைக்கோ கொலைகாரன் இருக்கா அருண். என்ன சொல்ற? ஆமா அருண், ஏதோ வித்தியாசமான சவுண்ட்லாம் கேக்குது. போலீஸ் வேற வந்துட்டு போச்சு. போலீஸா? என்ன சொன்னாங்க? இந்த ஏரியால தான் அந்த சைக்கோ கொலைகாரன் இருக்கிறதா சொன்னாங்க அருண். நீ அட்ரஸ் ஏதோ மாறி போயிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த லொக்கேஷன் எனக்கு ஷேர் பண்ணு. நித்யா ஹஸ்பண்ட் வந்தால் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விடு. நான் திரும்ப வந்துருட்டுமா அருண்? திரும்ப வந்துட்டு என்ன பண்ணுவ? அதே பழைய தொழிலுக்கு போக போறியா? நான் அதுக்கு செத்து போவேன். டிஃபன் வந்திருக்கேன், சாப்பிட்டு டேப்லெட் போடுங்க. நான் கிளம்புறேன். ஏரியாவே காலியா இருக்கு. அந்த பைத்தியம் வேற கத்தியோட சுத்திட்டு இருக்கான். விடியட்டும், போலாம். நித்யா ஹஸ்பண்ட் வந்தால் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விடு. டேய், இம்மா நேரம் என்னடா பண்ணிட்டு இருக்கான்? சரி, போ போ போ. முடிச்சிட்டு எப்படி வராம படுறான் அவன்? ஏய், எதுக்கு இங்க இந்த ஹார்ன் அடிச்சிட்டீங்க? கிளம்புங்க. என்ன ப்ரோ, அவுட்டெல்லாம் கூட்டிட்டு வந்தீங்க, முடிச்சிட்டீங்களா? திருப்பி அனுப்பலாம்ல? தேவையில்லாம பேசாத, கிளம்பு. ப்ரோ, ஏதோ உங்க சொத்து மாதிரி ஃபீல் பண்றீங்க. புது சொத்து தானே, முடிச்சு அமுச்சு விடுங்க ப்ரோ. அடி. மொத்த யாரு மேல கைய வச்ச?
ஜெனி அவன் தான் அந்த கொடூரமான சைக்கோ கொலைகாரன். என் ஃப்ரெண்ட்ஸ் 5 பேரையும் கொடூரமா கொலை பண்ணதே அந்த சைக்கோ தான். இப்போ என்னை தேடிதான் அவன் இந்த ஏரியாக்கே வந்திருப்பான். அருண், நான் இப்ப என்ன பண்ணேன்? இப்போ உனக்கு ஒரே வழிதான் இருக்கு, அவனை கொலை பண்ணும். இல்ல அவனை விட்டு எஸ்கேப் ஆகலான்னு நினைச்ச நீ எங்க போனாலும் தேடி வருவான். உன்னை நம்பிதானே நான் உன் கூட வந்தேன். உன் தொழிலுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி மாட்டி விட்டுட்டே அருண். நான் உன்னை மாட்டி உள்ள ஜெனி, உன் விதி, நீயா போய் மாட்டிக்கிட்ட. இந்த ஆபத்துலயும் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், அவனை கொலை பண்ணு. என்கிட்ட இருக்க நகை பணத்துல பாதி உனக்கு தரேன். முடிச்சுட்டு கால் பண்ணு.